ஆதியே துணை எமப்பட ரெடிபடு கோடாயுதக்கூர். யுகைருதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குறள். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 2, பக்கம் 5. உன் வயது என்ன விலை பெறும்? பல கோடி ரூபாய் தருகிறோம் என்றாலும் ஒரு நாள் வயதை தருவாயா? தரமாட்டாய். பல கோடி ரூபாய் ஒரு நாள் வயதிற்கு நிகராவதாவது ஆகுமா? ஆகாது. அவ்வளவு அரிதிலும் அரிது, அருமையிலும் அருமையானதல்லவா வயது? அந்த வயதினை இறைவன் கிரயம் வாங்கி கொண்டா உனக்கு தந்தான்? இல்லை, இனாமாக தந்தான். இதை பற்றி ஒரு நாள் கூட நீ நினைத்து பேசினதுண்டா? இல்லை. அவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டாய். ஆகையினால் தான் உன் வயதை கொண்டு போய் இன்னொருவனுக்கு உத்தியோகம் என்ற பெயரில் அடகு வைத்து விடுகிறாய். இந்த உலகத்தில் ஒரு படிப்பு, வீரம், மேன்மேலும் வீறிட்டு எழுகிற படிப்பு ஒன்று இருக்கிறது. ஹைடிங்கை தலைப்பை பார்த்தவுடனேயே அந்த நூலை எழுதியவர்கள் இன்ன செயலுடையவர்கள்தான், அதிலுள்ள பொருள் இன்னதுதான் என்று தெரிகிற படிப்பு இருக்கிறது. இந்த மெய்க்கல்வி திறன் வேறு நாட்டில் இல்லை. அப்படிப்பை நாம் படித்து பழகி வந்திருக்கிறோம். நம்மிடம் வருகிறவர்களுக்கும் பழக்கியும் வருகிறோம். கற்றதனாலய பயன் என்கொள் வாளறிவான் நற்றா தொழா அரேனின் எனும் என்று அன்று உபாத்தியாயர் சொல்லி கொடுத்தார். நீயும் அதே பிரகாரம் படித்தாய். அதே மாதிரி பிறரிடம் பேசவும் பழகி கொண்டாய். ஆனால் நற்றால் என்றால் என்ன என்றுதான் தெரியவில்லை. நற்றால் என்பதை காட்டியென்றோ கற்பிக்க வேண்டும். தானே கற்றுக்கொள்ளாததற்கு முன் பிறருக்கு கற்பிக்க வந்து விட்டார்கள். நற்றாலை ஒருவன் காணவில்லை என்றால் அவன் கற்கவில்லை என்றுதானே ஆகிறது. நற்றாலின் லட்சணம் இன்னதென்று நம் முன்னவர்களும் நாமும் சொல்லி இருக்கிறோம். கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடான கோடிமறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய்ப்பழமாய் சொரிந்த பாதம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம், பழுதணுகாத ஆலயத்தின நடன பாதம், பக்தர் அருளுள்ள கோயிலுள்ள பூத்த பாதம், நலுகுமன தவர்கதுவே நாசபாதம், நம்பினவர் குடி திருவங்கேறும் வாழ்வே. ஆதிமை உதயபூரண வேதாந்தம். உனக்கு எல்லா உதவியும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கின்ற அழியா யவனத்தோடும் பெருமையோடும் விளங்கும் நற்றாளாகிய அத்திருப்பாதத்தினை தரிசிக்கவில்லை என்றால் கல்வியின் பயனை அடையாதவனே ஆவாய். இவ்வாறு பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.